ABCDE மற்றும் F ஆகியோர் ஒன்று விட்ட சகோதரர்கள். அவர்கள் எந்த இரு சகோதரரும் ஒத்த வயதினர் கிடையாது. ஸோ யாருமே சேம் ஏஜ் கிடையாது. ஆனால் அனைவரும் பிறந்த தினம் சமம். அவர்களை மிக குறைந்த வயதுடையவர் 17 வயசு. ஸோ ரொம்ப கம்மியான வயசு உள்ளவங்க யாரு? 17 வயசு உள்ளவங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்க எழுதிக்கலாம். ஸோ 17 இயர்ஸ் தான் 17 வயசு உடையவங்க, ரொம்ப கம்மியான வயசு. மிக அதிக வயது கொண்டவர் வந்து E. அவர் சொல்லிட்டாங்க E. ஸோ அவர் வந்து 22 வயசு. அப்போ நடுவில் வந்து 21, 20, 19, 18 இந்த 4 பேர் யாருன்னு கால்குலேட், 5 பேர் யாருன்னு கால்குலேட் பண்ண இந்த வயசு உடையவங்க. ஏன்னா ஒரு வயசு உடையவங்க மட்டும் தான் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. F ஆனவர் B மற்றும் D க்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது உடையவர். ஸோ B க்கும் D க்கும் நடுவில் எத்தனை பேர் வேணா இருக்கலாம். அதுல வந்து F வந்து நடுவில் இருக்காரு, இடையில இருக்காரு, ஆனா ஏதோ ஒரு வயது. ஸோ எக்ஸாக்டா இடையில இருக்காரா அப்படிங்கிறது இங்க கொடுக்கல. எக்ஸாக்டா இருக்காங்கன்னு கொடுக்கல. நடுவில் வேற யாராவது வரலாம். ஓகேவா? ஆனா B and D க்கு இடையில, இதே B and D D and B யும் போடலாம். ஏன்னா D முன்னாடி கூட வரலாம், அதுவும் நமக்கு தெரியாது. B and D க்கு இடையில இருப்பாங்க அல்லது D and B க்கு இடையில இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப இப்படியும் வரலாம், அந்த ஆப்ஷனும் வரலாம். அடுத்து A என்பவர் B ஐ விட பெரியவர். ஸோ B எங்க வந்தாலும் அதுக்கு முன்னாடி A வந்துருவாரு. அப்ப இங்க B போட்டோம்னா இங்க நடுவில் A வர சான்ஸ் இருக்கு. இங்க வரலாம், இங்க கூட வரலாம். பெரியவர் தானே, எந்த இடத்துல வேணா இருந்தாலும் பெரியவரா இருக்கலாம். அடுத்து C என்பவர் D ஐ விட பெரியவர். D க்கு மேல C வரணும். அது இங்க வரலாம், இந்த இடத்துல C வரலாம், F இருக்கக்கூடிய இடத்துல கூட C வரலாம், மேல இருக்கக்கூடிய எந்த பொசிஷன்ல வேணாலும் C வரலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு இடத்துல இங்க D போடும்போது ஒரு இடத்துல C வரலாம். ஓகேவா? அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எது சாத்தியம் இல்லை, எது வரவே வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இங்க பாருங்க, அதாவது ABFCD இப்படியும் போடலாம். இந்த சியோட பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க வரலாம், இங்க வரலாம். ஓகேவா? அடுத்து DB மாதிரியும் வரலாம். இந்த D இங்கேயும் வரலாம், இந்த B இங்கேயும் வரலாம். அது சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த F வந்து இந்த இடத்துலயும் வரலாம், இந்த இடத்துலயும் வரலாம். ஓகேவா? CF மாறி வரலாம். ஏன்னா B க்கும் D க்கும் இடையில தானே, அங்க 2 பேர் இருந்தாங்கன்னா அங்கேயும் வரலாம். அதே மாதிரி A ஓட பொசிஷன் பாருங்க, B ஐ விட அதிகம். ஸோ அப்ப A வந்து இங்க வரலாம், அப்படி வரலாம். ஸோ அப்ப இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். கன்ஃபார்மா நம்ம இவங்களோட பிளேசஸ் சொல்ல முடியாது. இது 21, 20, 19, 18, 17 இதுல இருக்கலாம். இப்ப இவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். D என்பவரின் வயது 20. D என்பவரோட வயது 20. 20ல பாருங்க, B க்கு வரக்கு, C க்கு வரக்கு, D க்கு வரக்கு 3 வரக்குமே சான்சஸ் இருக்கு. அப்ப இது வர முடியாது. ஏன்னா எது சாத்தியம் இல்லைன்னு கேக்குறாங்க. அடுத்து F என்பவரோட வயது 18 இருக்கலாம். F க்கு பாருங்க 18. எஸ், F இங்க ஆப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம். F ம் C யும் வரலாம் 18ல. அப்ப இதுவும் வர முடியாது. F வந்து 19 கேக்குறாங்க. F 19. எஸ், F 19 இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா? F 19. ஏன்னா 19 வயசுல F வரலாம், C வரலாம், A வரலாம். அப்ப இதுவும் சாத்தியம் இல்லை. சோ அப்ப என்ன ஆப்ஷன் தான் வரணும்? கண்டிப்பா F என்பவரோட வயது 20ங்கிறது வரக்கூடாது. ஓகேவா? சோ 20ங்கிற பிளேஸ்ல பாருங்க யார் வரக்கு சாத்தியம் இருக்கு. B வரலாம், C வரலாம், D வரலாம். ஆனா F வரக்கு சாத்தியமே கிடையாது. F ஓட பிளேசஸ் எங்க தான் இருக்கு? B க்கும் D க்கும் இடையில தான் இருக்கு. ஓகேவா? ஆனா B ஓட பிளேஸ்லயோ D ஓட பிளேஸ்லயோ F க்கு சான்ஸே கிடையாது. சோ அப்ப ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். சோ நிறைய